மத்தவங்களோட சம்மதத்தை வச்சு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறதே முட்டாள்தனமா இருக்கு. நீங்க பாரு அன்பு, தர்மலிங்க மாமா சொன்னாருங்கிறதுக்காக மட்டும் இல்ல, நாமளே நேர்ல அவங்க கூட தானே இருந்தோம். ஏழை பணக்காரங்கன்னு கொஞ்சம் கூட வித்தியாசம் பார்க்காம நம்ம குடும்பத்தை தன்னோட சொந்த குடும்பமா நினைச்சாங்க. நம்மளெல்லாம் அவங்க எவ்வளவு மரியாதையா ட்ரீட் பண்ணாங்க. ஆனந்தி தான் அவங்க மருமகளை வரப்போறான்னு நினைச்சு அவங்கள எவ்வளவு பாசமா அன்பா பாத்துக்கிட்டாங்கன்னு பாத்துட்டு தானே இருந்தோம். இதுக்கு மேல ஒருத்தவங்கள பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? ஓ, ஒரு நாள் 2 நாள் பார்த்து பழகுனதை வச்சு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? அப்படி நீங்க சொல்ற மாதிரி அவங்க நல்லவங்களாவே இருந்துட்டு போட்டோம். அத பத்தி இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் ஆனந்தி விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால. அப்புறம் அவங்க நல்ல குடும்பம் நல்ல பையனு சர்டிபிகேட் கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனந்தி ஒண்ணு அந்த பையன் வேண்டாம் அந்த குடும்பம் வேண்டாம்னு சொல்லலையேப்பா. அவ இப்ப படிக்கணும்னு நினைக்கிறா. கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சுக்கோன்னு சொல்லி புரிய வச்சா போதும். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனந்தி, நீ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டல, விடு. இத பத்தி பெரியப்பா கிட்ட பேசணும்னாலும் பேசிக்கலாம், இல்ல அந்த மீனாட்சி மேடம் கிட்ட நேரடியா பேசணும்னாலும் பேசிக்கலாம். டேய், இதுக்கு மேல என்னடா பேச போற? நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சுல. மா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுனால கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? அப்ப விருப்பமே இல்லாம பண்ண நிச்சயமே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க என்னன்னா நிச்சயத்த காரணம் காமிச்சு கல்யாணத்தையே முடிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. நடந்தது நடந்துருச்சு. நிச்சயதார்த்தத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்த கல்யாணம், நடக்காம போன சம்பந்தம் எவ்வளவோ இருக்கு. அதே மாதிரி இதையும் நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? கோயில்ல சாமி சொந்த பந்தம் முன்னாடின்னு எல்லாரையும் சாட்சி வச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கோம். அதனால அவளை ஈஸியால வேண்டாம்னு சொல்லிட முடியாது. இப்படி நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ளை வீட்டுல நிச்சயம் நின்னுடுச்சுன்னா மாப்பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்கணும். பொண்ணு வீட்டுல நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னா பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்குன்னு நினைக்க மாட்டாங்களா? இப்படி எடுத்தும் கவுத்தெல்லாம் முடிவெடுக்க முடியாது. இது ஒண்ணு சின்ன விஷயம் கிடையாது. இதுல அவங்க 2 பேர் வாழ்க்கை மட்டும் கிடையாது, 2 குடும்பத்தோட கௌரவம் மரியாதையும் இருக்கு. அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பேசு. நீங்க சொல்றத பத்தியோ சொல்றவங்கள பத்தியோ எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனந்தி பத்தி மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். உனக்கு எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம், ஆனா பெரியவங்க நாங்க எல்லாத்தையும் யோசிச்சுதான் ஆகணும். சின்ன பையன், நீ யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். ஆனா நாங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிதானே ஆகணும். என்ன? யார் சின்ன பையன்? யார் சின்ன பையன்? நான் சின்ன பையனா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க நீ. சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருந்தா சின்ன பையன் தான் சொல்ல முடியும். நீ முடிவு எடுக்கிற மாதிரி எங்களால முடிவு எடுக்க முடியாது. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவேன், தேவையில்லாத வாக்குவாதம் தான் ஆகும். நீங்க இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. ஓ, நான் தலையிடக்கூடாதா? ஏன்? ஆனந்த விஷயத்துல பேச எனக்கு எந்த உரிமையும் கிடையாதா? அண்ணி, அப்படி இல்ல அண்ணி. பின்ன என்ன? என்ன தலையிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. ஏன் எனக்கு ஆனந்தி மேல எந்த உரிமையும் கிடையாதா என்ன? அண்ணி, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அண்ணி, புரிஞ்சுக்கோங்க. அத உன் தம்பி கிட்ட சொல்லு. தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டு இருக்கான். தேவையில்லாம பேசுறது நானா நீங்களா? ஆமா, நீங்க எதுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. என் அம்மா அக்கா அண்ணன் யாரும் இவ்வளவு தீவிரமா நடந்துக்கல. நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னு எனக்கு புரியல. என்ன புரியல? ஒரு நல்ல சம்பந்தம் ஆனந்திக்கு கிடைக்கும் போது அது நல்லபடியா அமையணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்ச? அதே மாதிரிதான் ஆனந்திக்கு விருப்பம் இல்லாத எப்பேற்பட்ட குடும்பமா இருந்தாலும் தேவையில்லைன்னு ஒரு அண்ணனா நானும் யோசிப்பேன். ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? நானும் சண்டை போடுறேன்? நான் ஆனந்திக்காக பேசிட்டு இருக்கேன். குறுக்க வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? நான் குழப்பத்தை உண்டு பண்றேனா இல்ல நீ குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கியா? அண்ணி, தயவு செஞ்சு உங்க பிரச்சனையை நிப்பாட்டுங்களேன். ஆனந்தி எங்க சமாதானப்படுத்துறதா இல்ல உங்களை சமாதானப்படுத்துறதா? கொஞ்ச நேரம் வாயை மட்டும் சும்மா இருண்டி. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், அவன் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஆனந்தியை ஒத்துக்கிட்டாலும் இவன் ஒத்துக்க மாட்டான் போல இருக்கே. ஏய், இங்க பாருங்க, நீ உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னப்பா பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லு. தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஏன் பிரச்சனைக்காக பேசுவீங்கன்னு பார்த்தா உங்க பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இனிமே இத பத்தி பேச எந்த பிரயோஜனமும் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. போதும், என்ன வச்சு யாரும் சண்டை போட்டுக்க தேவையில்லை. என்னாலதான் எல்லா பிரச்சனையும். ஐயோ, என்ன வச்சுதான் எல்லாத்துக்குமே பிரச்சனை. நான் உயிரோட இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை.
ஆனந்தி. ஆனந்தி ஆனந்தி தர ஆனந்தி 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 கதவு தர ஆனந்தி ஏய், ஆனந்தி கதவு தர கதவு தோற. ஆனந்தி ஆனந்தி. ஆனந்தி ஆனந்தி கதவு தர ஆனந்தி தரடி ஆனந்தி சொல்றது கேளு கதவு தர சொல்றத கேளு. ஆனந்தி யாராவது கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க கதவு பாருங்க. என்ன சொல்லல கதவு தரடி ஆனந்தி. ஆனந்தி ஆனந்தி கதவு தர என்ன பாருங்க ஆனந்தி கதவு தர ஆனந்தி. ஆனந்தி கதவு தோற. ஆனந்தி கதவு தர ஆனந்தி 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 ஏய், ஆனந்தி 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 என்னடி கொஞ்ச நேரத்துல இப்படி பண்ணிட்ட என்ன ஆனந்தி நீ? ஏதோ நான் பதறி போயிட்டேன் தெரியுமா ஏன் தற்கொலை பண்ணிட்டு செத்துருவேன்னு நினைச்சீங்களா? ஏய் ஆனந்தி. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க சாகணும் தோணுச்சுதான், ஆனா தைரியம் வரலையே. ஏய், என்ன முட்டாள்தனமா உளறிட்டு இருக்க? நீ ஏன் சாகணும்? உன்னை சாகரிக்கிறதுக்கா எல்லாரும் இருக்கோம்? நீ ஏன் இந்த மாதிரி யோசிக்கிற ஆனந்தி? இத பார், இப்ப சொல்றேன், உன் விருப்பத்தை மீறி இந்த கல்யாணம் நடக்காது. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு உன்னை எங்களால பலி கொடுக்க முடியாது. மா, இப்ப சொல்றதாமா, இந்த கல்யாணம் நடக்காது. எங்க நிச்சயதார்த்தமே நடந்துடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்மளால என்னங்க பண்ண முடியும்? அண்ணா, என்னென்ன பேசிட்டு இருக்காங்க? செத்துடலாம்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்பயும் நிச்சயம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இத பாரு அன்பு, நான் உங்ககிட்ட பேசல. நானும் உங்ககிட்ட பேசல, என் அண்ணன் கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏங்க உங்க தம்பி என்ன பேசிட்டு இருக்கான்னு பாத்தீங்கல்ல? வாய முறியா? சும்மா உங்க பஞ்சாயத்தை தேவையில்லாம இந்த பிரச்சனை கொண்டு வராதீங்க. நான் எனக்கு தப்பா சொல்லிட்டேன், என்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்கீங்க. இத பார், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லியாச்சு. இந்த கல்யாண பேச்சு இதோட நிறுத்துங்க. ஆனந்தி அவ விருப்பப்படி டாக்டருக்கு படிக்கட்டும். டேய் மூர்த்தி, மாமா இந்த விஷயத்துல என்ன யோசிப்பாருன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? மா, அவர் என்ன வேணா யோசிக்கட்டுமா? மிஞ்சி போனா என்ன பண்ணுவாரு? கோச்சிட்டு போவாரு, அவ்வளவுதானே. அவர் சண்டை போடுவாருங்கிறதுக்காகலாம் அவர் இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுமா. மா, இந்த விஷயத்துல ஆனந்தியோட விருப்பம் தான் முக்கியமே தவிர பெரியப்பாவோட விருப்பம் முக்கியமே இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பொண்ணோட அம்மா நீ சொல்ற முடிவுக்கு தான் மத்தவங்களாம் வரணும். சும்மா வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு அவங்க சொல்றாங்கன்னு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்க முடியாது. பெரியப்பா கேட்டாலும் இதை தெளிவா சொல்லிடு. முடிஞ்சா புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்காம போனா அது நம்ம தப்பு கிடையாது. டேய், அப்படிலாம் வேணும் வேணான்னு யாரும் உடனே முடிவெடுக்க முடியாதுடா. அவரு நம்மளோட குடும்பத்துக்காகவும் ஆனந்தியோட வாழ்க்கைக்காகவும் தானே யோசிக்கிறாரு. அவரை பகைச்சிக்க முடியாதுடா. அப்படி நமக்காக யோசிக்கிறவரா இருந்தா நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட நமக்காக போய் பேசிருக்கணும்ல. இல்லன்னா நம்மளே போய் பேசிடலாம். அவர் அமைதியா மட்டும் இருக்க சொல்லுங்க, அதுவே போதும். இருடா. மா, உனக்கு என்னம்மா? பெரியப்பா ஏதாவது நினைப்பாரு, அதான பிரச்சனை. அவர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி நான் புரிய வைக்கிறேன். நீ அதை பத்தி கவலைப்படாதம்மா. அவர் காலில் விழுந்தாவது இந்த கல்யாணத்தை வேண்டான்னு நான் சொல்லிக்கிறேமா, போதுமா?